ஹரி ஓம் டு ஆல். இன்றைய சிந்தனை, எல்லா சக்தியும் என்னுள்ளே. பொதுவாக நம்ம எல்லாரும் எதை ஆசைப்படுறோமோ அதில் வெற்றி அடைய வேணும்னு நினைக்கிறோம். எல்லாருடைய பெற்றோர்களும் குழந்தைகளும் வெற்றியை விரும்புகிறார்கள். குழந்தையுடைய பெற்றோர்களும் வெற்றியை தான் விரும்புகிறாங்க. ஒரு பள்ளியில் படிக்கும்போது நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ் போய் நல்ல வேலைக்கு போகிறது என்பது ஆசைப்படுவதில் தவறு கிடையாது. அது வாழ்வாதாரம், ஆசைப்பட்டு தான் ஆகணும். ஆசைப்பட்டு அதற்கு உண்டான அந்த முயற்சியை அந்த குழந்தை செய்யுது. ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிற குழந்தை நல்ல காலேஜுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுது. காலேஜில் படிக்கிற குழந்தை நல்ல வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணுது. அது சரியான ஆசை, தவறான ஆசை கிடையாது. ஆனால் அவங்களுடைய மனோநிலையை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது, நீ உன்னுடைய கோல் அடைவதற்கு ஆர் யூ கான்ஃபிடென்ட்னு கேட்டு பாருங்க. அதாவது என்னுடைய சக்தியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தோமே என்றால், அது குழந்தைகள் இல்லை, பெரியவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். என்னுடைய சக்தியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உடனே 90% ஜனங்க கிட்ட என்ன ஆன்சர் வருது? எனக்கு நம்பிக்கை இல்லை, அது ஏன்னு தெரியல. இதுதான் பதில். நம்பிக்கை 100% எனக்கு, என் மேல எனக்கு நம்பிக்கை வரல. ஆசைப்படுறேன், அந்த ஆசை நியாயமானது, அந்த வெற்றி நியாயமானது, அதுக்கு உண்டானதை உழைக்கிறேன். உழைச்சதற்கு பிறகு, உழைக்காமல் பேசுவதில்லை, நல்லா உழைச்சதுக்கு அப்புறம் மனதளவில் அந்த கான்ஃபிடன்ட் லெவல் ஏன் குறையுது? என் மேல எனக்கு நம்பிக்கை ஏன் வைக்க முடியல? இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் என்னால் ஏன் என் மேல நம்பிக்கை வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனை. உண்மை என்னன்னா, ஒரு மலையை கூட அசைக்க முடியும். If you understand the capacity of mind, if you analyze and understand the capacity of our mind, அதுக்கப்புறம் ஒரு மலையை கூட அசைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ட்ரெமெண்டஸ் பவர் மறைந்து கிடக்கிறது. இது வெறும் வார்த்தைகள், உண்மையான ஒரு கோட்பாடு. இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறது மனதினுடைய எதை வெளிப்படுத்தி நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, எனக்கு அது தெரியாம இல்லை, கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் நானு அப்படிங்கிறது தெரியாததுனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கிறாங்கிறது கிடையாது. அது அவர்களுடைய இயலாமை, மனதினுடைய ஒரு இயலாமை. என் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய இயலாமை, மனதினுடைய இயலாமை. அப்ப மனதில் தான் இந்த பயம் வருதுங்க போது மனதை பற்றிய இயலாமை. அப்போ மனதை பற்றி என்ன இருக்கணும்? நம்ம அந்த ஆட்டிடியூடை மாற்றணும்னா, எந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகிறோம் அந்த இடத்த பற்றின அறிவு வேணும். மனதில் இயலாமை வருது அப்படின்னா மனதை பற்றிய அறிவு, ஞானம் இருந்தால் we can change the attitude. தைரியமான உறுதியான மனதை நாம் பெற முடியும். அப்பதான் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல், உறுதி என்பது மனதுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பணும். இதுதான் நம்ம செய்யற வேலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்தீங்கன்னா நியூட்டன் சயின்டிஸ்ட் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. டிஸ்கவர் த லா ஆஃப் கிராவிட்டி. எப்படி பண்ணாரு கிராவிடேஷன்? அதுலேயே ஃபோக்கஸாக இருந்தார். என்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டாரோ அதுலேயே ஃபோக்கஸ்ட் ஆன் தட் சப்ஜெக்ட். அப்புறம் என்ன பண்ணாரு? அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதை அனலைஸ் பண்ணாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அது டிஸ்கஷன் பண்ணாரு. இந்த மாதிரி எக்ஸெட்ரா.
இந்த மாதிரி அவர் அதை செய்து தான் அந்த டிஸ்கவர்டு த லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவரிடம் என்ன இருந்திருக்கு, எதையும் எந்த கோல் எடுத்து வச்சாரோ அதை கடைசி வெற்றி அடைகிற வரைக்கும் சாதிக்கிற சக்தி அவருக்குள்ள இருந்திருக்கு. அந்த சக்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆழமான கடலுக்குள்ளேயோ எதையும் சாதிக்கிற சக்தி எங்க இருக்குது, கடல் ஆழமான கடலுக்குள்ள இருக்குதா, இல்ல இமயமலை உச்சியில் இருக்குதா, இல்ல குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்குதா? It is already in the depth of your mind. மனதின் ஆழத்தில் அது புதைந்து கிடக்கிறது, மறைந்து கிடக்கிறது. யார் இதை கண்டுபிடிக்கிறானோ he will be great. அது எப்படி நாம அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த தூங்கிட்டு இருக்கிறத எழுப்புறது, அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வெளியில கொண்டு வருவதற்கு இது புதுசாக கிரியேட் பண்ணி உள்ள போடுறது அல்ல. ஆல்ரெடி என்னுடைய மனதில் ஆழ் மனதில் அது தூங்கி கொண்டிருக்கிறதுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதை எப்படி வெளியில கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, டோன்ட் திங்க் யூ ஆர் வீக். முதல்ல அதை தூக்கி போடணும். வி ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஏன்னா திருப்பி திருப்பி நான் வீக்னு சிந்தனை பண்ண மனம் தன்னுடைய சக்தி இழந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் திங்கிங், நான் என்னால் முடியாது, நான் வீக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா உள்ள இருக்கிற சக்தி என்னன்னே தெரியாம மேலோட்டமா நின்றுட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்னால முடியாது. அதை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உள்ள போய் உள்ள இருக்கிற சக்தியை எழுப்பி விட்டுட்டு அப்புறம் நாம ஆர்கியூ பண்ணி பார்க்கலாம் எனக்குள்ள இருந்ததா இல்லையா. ஸோ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணணும், என்னால முடியாதுங்கிற எண்ணத்தை, அதுதான் செயலா வரும் சொல்லா வரும். அப்போ அதை ஒதுக்கி வச்சுட்டு என்னால முடியும், ஜஸ்ட் ஒரு ஆட்டிடியூட், அவ்வளவுதான். என்ன பாவனைன்னு சொல்லுவோம், அதை முதல்ல கொண்டு வரணும். என்னால் அது முடியும். ஏன்னா என்னோட உள்ள இருக்கிற ஆழ்மனதில் இருக்கிற சக்தி என்னன்னே தெரியாம நான் இவ்வளவு நாள் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த சக்தி என்ன நான் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் முடியுமா முடியாது பேசிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் என்னால் முடியாதுங்கிற எண்ணமே என்னை விட்டு ஒதுங்கி நில் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே தான் அதை ஒதுக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் எதுவாக எண்ணுகிறோமோ அதுவாக ஆகிறோம். இது நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அப்ப என்னால இயலாதுன்னா இயலாதவளாகி விடுவோம். ஸோ என்னால முடியும் நினைச்சோம்னா நாம் அதுவாக ஆகிறோம். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபீமேல் லைனஸ் பிரெக்னென்ட், நல்ல பசி, டெலிவரி டைம் கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்மளா இருந்தால், மனிதர்களாக இருந்தால் டெலிவரி டைம் கேரிங் உமனா நம்ம சுற்றி இருக்கவங்களாம் கேர் எடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது எல்லாம் பார்த்துக்குவோம். லைனோட நிலைமை என்ன, டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால் வந்த பசிக்கும் அதுதான் தன்னுடைய உணவை தேடி ஆகணும். எப்படி உணவு, அப்படியே ஓரமாக இருக்கிற புள்ள மேயவா முடியும்? எட்டி தாவி குதிச்சு பிடிச்சிதான் சாப்பிடணும். ஓடி போய் பதுங்கி இருந்து தாவி பிடிச்சிதான் சாப்பிடணும். ஸோ இதை என்ன பண்ணுது, ஒரு குரூப் ஆஃப் ஷீப்பு, ஒரு ஷெப்பர்ட் பாய் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதை பார்க்குது. அவன் கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னே என்ன பண்ணுது, நல்லா ஜம்ப், ஹை ஜம்ப் பண்ணி அந்த ஷீப்பை மேலே தாவறக்கு குதிக்குது. அது என்ன ஆயிடுச்சு, அந்த ஜம்ப்பு இதோட சக்திக்கு மீறி கொடுத்ததுனால அந்த கூட்டத்து ஆடு மேய்ஞ்சது பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தை தாண்டி போய் விழுந்துருச்சு. அந்த ஃபால் உடனே அது டெலிவர் பண்ணிருச்சு குட்டியை. பண்ணோன்னே அந்த லைன் அங்கேயே இறந்துருச்சு. அப்போ ஷெப்பர்ட் பாய் அப்போதான் திரும்பி பார்க்குறான், ஆடு மேய்க்கிறவன் திரும்பி பார்க்குறான், என்னடா நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே போய் பார்க்குறான், அந்த கப்பு உயிரோடு இருக்குது. அந்த சிங்கத்தோட குட்டி, ஜஸ்ட் பார்ன் பேபி உயிரோடு இருக்கு. ஒரு உதவியற்ற ஹெல்ப்லெஸ் லைன் கப் இல்லைங்களா, ஏன்னா அம்மா இறந்துருச்சு. பார்க்குறான், அந்த எடுத்துட்டு அவனை அப்படியே போட்டு வரக்கு அவனுக்கு அது மனசு கேட்கல. அப்புறம் எடுத்துட்டு இந்த பாலையே கொடுத்து, ஆட்டுப்பாலையே கொடுத்து வளர்த்துறான்.
அது அப்படியே இந்த ஆட்டு மந்தைகளோட ஃப்ளாக் ஆஃப் ஷீப்போட நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. அப்படியே வளர ஆரம்பிக்குது. வளர 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 வருடங்கள் ஆக ஆக அது எப்படி வளரும்? ஆடாட்டமாக வளரும். நல்லா லைக் எ லயன் வளர்ந்துருச்சு. ஆனால் மனதுக்குள்ளே என்ன நினச்சிக்குது? இந்த ஷீப்போட நாமளும் ஒன்று அப்படின்னு அது நினச்சிக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஷீப் லைன். இந்த ஷீப் லைன் ஜாலியாக தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் நைட் டைம் எல்லாம் பட்டியில் போட்டு அடைச்சிட்டான் அந்த ஷெப்பர்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு சாப்பிட்றதுக்காக ஒரிஜினல் லைன் ஒன்று வருது. வந்து பட்டிக்குள்ளே பூந்து பார்த்தா உள்ள ஒரு லைன் படுத்துருக்கு. இது ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல. சாப்பிட வந்ததா, சாப்பிட்டுருச்சா, நம்மளுடைய ஃப்ரெண்டா, எனிமியா, நம்ம டெரிட்டரிக்கு வந்திருக்கே, இப்படி பல யோசனையில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா அது எந்த ஒரு இது இல்லாமல் படுத்துருந்துருக்கு. அப்புறம் போய் தட்டி எழுப்புது. தூங்கிடுச்சு நல்லா. அது ஏய் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குது. அப்படின்னு இது கண்ணை முழிச்சோன்னே டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் அதை பார்த்தது இல்லை இல்லைங்களா லைனை. தான் லைனாக இருந்தாலும் இன்னொரு லைன் அது இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த கும்பலோடு அது போனதில்லை. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மட்டும்தான். பார்த்தோன்னா ஐயோ ஏதோ பெருசு வந்துருச்சுன்னு சும்மா பட்டி தாண்டி ஓட ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சோன்னே இந்த காட்டிலேருந்து வந்து பார்த்தீங்களா அந்த ஒரிஜினல் லைன், இது ஷீப் லைன் வச்சுக்கலாம். தன்னை ஷீப்பாக நினச்சிட்டு இருக்கிற லைன், ஷீப் லைன் முன்னால் ஓடுது, ஒரிஜினல் லைன் பின்னால் ஓடுது. நில்லு நில்லு நில்லுன்னு கத்துது, தலை தெறிக்கும் ஓடுது. அப்புறம் இது அதை விட ஸ்பீடு எடுத்து ஓங்கி ஒன்று விட்டு அப்படி அடிச்சோடனே அது ஆடு மாதிரியே கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓங்கி விடுது. ஏய் யுவர லைன், நீங்கள் எதுக்கு வந்த, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, ஐயோ நான் லைன்லாம் கிடையாது, நான் ஆடு அப்படிங்குது அந்த லைன். ஏய் நீ லைன்டா, நான் ஆடு அப்படின்னா ஓங்கி ஒன்று விடுது. யூ ரோர் லைக் எ லைன் அப்படிங்குது. ஐயோ எனக்கெல்லாம் ரோர் பண்ணலாம் தெரியாது, நான் வந்து ஆடு, நான் இப்படி தான் கத்துவேன் அப்படின்னு ஆடு மாதிரியே கத்துது. இந்த லைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரிஜினல் லைனுக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா கொஞ்சம் கறி அடித்து ஒரு முயல் ஒன்று அடித்து கொடுக்குது. இதை சாப்பிட்டு பாரு அப்படிங்குது. ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்குது. அப்புறம் ஓங்கி விட்டு வாயில் ஒரு பீஸ் எடுத்து வைக்குது. வச்சதுக்கப்புறம் தான் இது நல்லா இருக்கே, நாம் திங்கிறத விட இது நல்லா இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கிட்ட கொண்டு போய் காமிக்குது. பாரு நீ இவ்வளோ நாள் அந்த எந்த ஆட்டுப்பட்டியில் இருந்தியோ அந்த ஆடு மாதிரி இருக்கிற, தண்ணியில் பாரு, உன்னுடைய பிம்பத்தை நீ தண்ணீரில் பாரு, என் மாதிரி இருக்கியா ஆடு மாதிரி இருக்கியான்னு பாரு அப்படிங்கும். இது எட்டி பார்த்தோன்னு இதுக்கு ஷாக்கு. என்னது லைன் மாதிரி, உன்னை மாதிரியே நான் இருக்கனே, ஆடு மாதிரியே நான் இல்லையே அப்படிங்கப்புறம் சொல்லு. ஏய் நீ வந்து லைனு ரோர் பண்ணி காமிக்கும், இந்த மாதிரி பண்ணு, சப்தம் இப்படி ரோர் பண்ணு, கர்ஜி, ஆடு மாதிரி கத்திட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லும். அப்புறம் சொல்லிக் கொடுக்கும், இப்படி கத்து, அப்படி கொஞ்ச நேரம் தடுமாறி அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடும். அப்படி கத்துனோடனே சுற்றி இருக்கிற 4 காட்டுக்கு காது கேட்குற மாதிரி சத்தமாக கத்தும். எல்லா சிங்கங்களும் அதிர்ந்துடும். இதனடா அது புது சத்தமாக இருக்குது, யார் புது லைன் இது, புது கிங்கா அது நமக்கு அப்படிங்கிற லைனே பயப்படுற அளவுக்கு உள்ளிருந்து வருது. அப்போ அது கண்டினியூஸாக அந்த கதை வந்து அந்த லைனோட போய் அந்த லைனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருது. என்ன புரிஞ்சுதுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஷீப் லைன் இருந்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன மனமாற்றம், அது புரிஞ்சிருச்சு. அண்டர்ஸ்டுட் தட் இட் வாஸ் நாட் அ ஷீப் பட் அ லைன். நான் ஆடு அல்ல என்பதை புரிந்து கொண்டது தான். நான் லயன், நான் ஆடு அல்லங்கிறது இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் சேஞ்ச், இட் இஸ் ஒன்லி மென்டல் நாலேஜ், அறிவு. அதே போல தான் all of you are lion but think you are like a sheep. ஒருத்தருக்குள்ளேயும் இன்டெஃபினட் பவர் உள்ள இருக்கு, ஆனால் அது தூங்கிட்டு இருக்கிறது. அதனால் நம்மளை நாம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாம் ஒரு ஆடு மாதிரி, ஒரு லயன் தன்னை ஆடாக எப்படி நினைத்ததோ அது மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் உள்ள இருக்கிற சக்தி என்னன்னு தெரியாததுனால என்னால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை
மனதிற்குள் அவன் கொண்டு வந்து விடுகிறான். அப்போ அந்த ஷீப் லைனுக்கு ஒரிஜினல் லைன் வந்தது, காமிச்சது, ஓகே, கதை புரிஞ்சுது. நான் என்ன பண்ணணும்? எனக்குள் தூங்கி கொண்டிருக்கிற அந்த சக்தியை வெளிக்கொணர்வதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். எனக்குள்ள சக்தி இருக்குன்னு நம்பணும். அப்புறம்தான் நீங்க அதற்குண்டான முயற்சி செய்யணும். அப்ப சரி, ஓகே, எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா. அப்ப அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்? மனதை பலப்படுத்த வேண்டும். மனதில் புதைந்திருக்கிற சக்தியை வெளிக்கொள்ள ஒரு சக்தி வேணும். மனதிற்கு ஒரு சக்தி வேணும் இல்லைங்களா? அப்பதானே உள்ள இருக்கிற சக்தி தூக்க முடியும். மனதை எப்படி பலப்படுத்துவது என்றால், நற்பண்புகளோடு ஒரு வாழ்க்கை முறையோடு வாழ கத்துக்கணும். ஒரு முறையான வாழ்க்கை இருக்கும்போது, அடுத்தது சத்துவ குண பிரதானமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது மனம் தானாக பலமடைந்து விடும். இப்ப போய் பேசிட்டே இருக்கிறேன்னா என்ன ஆகும்? மனம் பலகீனமாயிரும். என்ன ஆனாலும் சரி, நான் உண்மைதான் பேசுவேன். பிகாஸ் இட் இஸ் a good value. So you must know the value of values. That is, cherish our values. அப்பதான் மைண்ட் என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். எதுக்கு? உள்இருக்கிற புதைந்து கிடக்கிற சக்தியை எடுப்பதற்கு, வெளிக்கொணர்வதற்கு மனம் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும், பி ஸ்ட்ராங் எனஃப், டோன்ட் பி வீக், பி ஸ்ட்ராங், ஸ்டாண்ட் அப், பி போல்ட், பி ஸ்ட்ராங், அட்வைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க அது திருப்பி 10 தடவை சொல்றதுனாலயோ, ஐ எம் போல்ட், ஐ எம் ஸ்ட்ராங், நீங்க 1,00,000 தடவை மெடிடேஷன் பண்ணா கூட அந்த உள்ள இருக்கிற சக்தி வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்றோம்? மனதை பலப்படுத்தினா மனம் உள்ள இருக்கிற சக்தியை வெளியே எடுத்துட போகுது. அந்த மனதை பலப்படுத்துகிற விஷயங்களை நாம செய்யணும். அடுத்தது முயற்சி. இப்ப எந்த விஷயத்தை எடுத்தீங்களோ அதுல முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். சில இடத்துல விழுவோம், எந்திரிச்சுன்னு போராட தெரியணும். விடாமுயற்சி இருக்கணும். அடுத்தது ஒரு God dependence இருக்கணும். He is a permanent companion, a love and affection towards Bhagavan. prayer இருக்கணும், முயற்சி இருக்கணும், சத்துவ குணம் இருக்கணும். அப்பதான் குட் குவாலிட்டிஸை நீங்க வளர்த்திக்கணும். என்னால முடியுங்கிற மைண்டை வளர்த்த முடியும். அதாவது மேக் யுவர் ஓன் ஃபியூச்சர். This is the first step to discover the power of your mind. இது முதல் படி. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்க மனதுக்கு கொடுத்தீங்கன்னா மைண்ட் என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு வெளிக்காட்டும். அப்ப அந்த சக்தி வெளியில வரும்போது you will become a confident person. எதை கோலா ஃபிக்ஸ் பண்றோமோ அதில் வெற்றி அடைவதற்கு you will get enough confident level. ஏன்னா இந்த காலத்துல எவ்வளவு முயற்சி செஞ்சு பண்ணினாலும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மனம் பலகீனம் இயலாமையில் இருக்குதுங்க போது அவங்களால அதை சாதிக்க முடியாம போறதை நம்ம பார்க்கிறோம். அதிகமான உழைப்பு, சக்தி எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா இந்த கான்ஃபிடென்ட் லெவல் மனம் பலகீனமாவே வச்சிருக்கிறதுனால அவங்களால அந்த வாழ்க்கையில நான் சாதிக்கிறதை, வெற்றி அடைய முடியாமல் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உன்னால வெற்றி பெற முடியாது அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா இறைவன் இஸ் நாட் பார்ஷியல். ஒருத்தருக்கு நிறைய சக்தியை கொடுத்துட்டு ஒருத்தர் கம்மியான சக்தியை கொடுக்கறதுக்கு அவர் பார்ஷியல் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சமமான புத்தி, மனசக்தி எல்லாமே கொடுத்துட்டார். அது இன்ஸ்ட்ருமெண்ட். புத்தி, மனம் எல்லாம் என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நான் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஒவ்வொருடைய வெற்றியை நிர்ணயம் செய்கிறது. ஏன்னா இந்த காலத்துல வெற்றியை நிர்ணயம் செய்யறது ஸ்கூல் என்ன சொல்றாங்க? ஐக்யூ, இன்டெலிஜென்ட் பாய். அது நம்ம கலாச்சாரம் அல்ல. அவனுடைய சில பேருக்கு இயற்கையாகவே அந்த மனதை எப்படி பலமா வச்சுக்குன்னு தெரிஞ்சிருது, பலமா வச்சுக்கிறாங்க. அந்த கான்ஃபிடன்ட் லெவல் உள்ள பாத்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாவே இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம். பிறக்கும் போதே சில பேர் இந்த கான்ஃபிடன்ட், வெரி ஃபியூ ஒன்லி, மெஜாரிட்டி பீப்புள். அடுத்தது இந்த மனதை பலகீனம். இப்போ மனதை பலப்படுத்தும் போது சைட்ல ஒண்ணு தெரியணும், மனம் பலகீனமாகிற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். என்னதான் இங்க பலப்படுத்திட்டே போனீங்கனாலும்
மனதை பலகீனப்படுத்துற செயல்கள் ஈடுபடக்கூடாது. இப்ப மனதை பலகீனப்படுத்துவது எது மெயினா என்னது? நம்ம கொடுத்துருக்கிற அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்ப மனம் இஸ் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கலாம். மனது எதை கண்ட்ரோல் பண்ணுதோ அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். அது என்ன பண்ணும்? மனதை பலகீனப்படுத்திடும். ஸோ அது மனதை பலகீனப்படுத்தாமையும் நம்ம பார்க்கணும். சென்ஸ் ஆர்கன் சுட் பி இன் மை கண்ட்ரோல். நான் இது பாருன்னா பார்க்கணும், கண்ணு பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. செல்போன் பார்க்க கூடாதுன்னு மனம் நினைச்சதுன்னா கண்ணு செல்போனை பார்க்க கூடாது. கை நீ செல்போனை போய் எடுக்க கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. கை, காலு எல்லாமே ஃபுல் சென்ஸ் ஆர்கன்ஸ். போத் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்லுவோம். கர்மத்தை செய்வதற்கு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் ஆகுதோ அதுக்கு பேர் கர்மேந்திரியம். கை, கால், அந்த மாதிரி ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஞானேந்திரியம். எல்லா 10 இந்திரியம் இருக்கு. 10ம் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அந்த வில் பவர் அது ஆட்டோமேட்டிக்கா மனதை பலப்படுத்திடும். ஸோ சென்ஸ் ஆர்கனுடைய கண்ட்ரோல் என்னோட கையில் இருக்கணும். அதுவும் மனதை பலப்படுத்தும். ஸோ 2 பார்த்தோம். மனதை வீக்காகிற விஷயங்கள்ல ஈடுபடாமல் ஒன்று, அதுக்கப்புறம் மனதை பலப்படுத்திக்கிற விஷயங்களை நாம மனதுக்கு கொடுத்தோம் என்றால் மனம் தன்னுடைய இழந்த சக்தி, அதாவது அது இழந்ததுன்னு சொல்ல முடியாது, மறைந்திருக்கிற மனதுக்குள் மறைந்திருக்கிற அந்த சக்தியானது, பராசக்தியானது வெளிப்படும். அப்போ ஒவ்வொரு மனிதனும், அது ஆணோ பெண்ணோ, எண்ணத்துல வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்களோ, வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அதற்குண்டான முயற்சி, விடாமுயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை அடைவார்கள். இந்த கல்வி என்பது, இந்த அறிவு பள்ளிக்கு போற வயதிலேயே கொடுக்கப்பட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தான் அப்படின்னா வாழ்க்கையில் he can have a happy life. Hari Om.